வாஞ்சிநாதன் யாரு? வீர சாவர்கர் யாரு? வீர சாவர்கருடைய கால் தூசிக்கு பெறாதவெல்லாம் இன்னைக்கு வீர சாவர்கர் மன்னிப்பு கேட்டாரு பேசுறானே. நாக்குல நரம்பு எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். வீர சாவர்கருடைய தியாகம் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன, மன்னிப்பு கேட்டார். ஈவேரா ஒரு புத்தகம் எழுதினாரு, பகத்சிங் எழுதின புத்தகம் ஒய் ஐ ஆம் an atheist, நான் ஏன் நாத்திகன் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினார். ஈவேரா கூட பிறந்த தம்பி ஈவே கிருஷ்ணமூர்த்தின்னு, அவரும் கம்யூனிஸ்ட்ல ஒரு பெரிய தலைவர் இருந்தார், ஜீவானந்தம். அவங்க 2 பேர் சேர்ந்து அந்த புத்தகத்தை தமிழ்ல கொண்டு வந்தாங்க. அது இங்க ஆங்கிலத்திலேயே தடை செய்யப்பட்ட புத்தகம். அது தமிழ்ல கொண்டு வரத பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணா, 2 வருஷம் தேச துரோக வழக்கத்துக்கு உள்ள போட்டுரும் அப்படின்ட்டான். இந்த புத்தகத்தை வெளியிட்டேன்னா 2 வருஷம் ஜெயிலுக்கு போகணும். ஈவே கிருஷ்ணமூர்த்தியும் ஈவேராவோட தம்பி ஜீவானந்தம். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. நீ புத்தகம் எழுதுறதுக்கு வருத்தம் தெரிவிச்சிரு, புத்தகத்தை வெளியிடாத, தெரியாம எழுதிட்டேன்னு வருத்தம் தெரிவிச்சிரு. அப்ப ஈவேரா சொன்னாரு, முடியவே முடியாது, வருத்தம் தெரிவிக்க முடியாது. அப்புறம் என்ன செய்வீங்கன்னாரு, மன்னிப்பு கேட்போம் அப்படின்னாரு. 2 வருஷம் ஜெயிலுக்கு போவோம்னு சொன்னோடனே நாங்க நிபந்தனையற்று மன்னிப்பு கேட்கிறோம்னு ஈவே ராமசாமி நாயக்கர், ஜீவானந்தம், ஈவே கிருஷ்ணமூர்த்தி அத்தனை பேரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியில வந்த கூட்டம் தான் இந்த திருட்டு கூட்டம். வீர சாவர்கரை பத்தி பேசுது. கேளுங்க திரும்ப. வீர சாவர்கரை பத்தி மன்னிப்பு கேட்டாருன்னு சொன்னா ஜீவானந்தமும் ஈவேரா என்னடா மன்னிப்பு கேட்கிறாரு. 2 வருஷம் ஜெயில போடல, அவனை ஜெயில போடுவோம்னு சொன்னான். சொன்னதுக்கே மன்னிப்பு. ஒரு புறாவுக்காக போறா. அது மாதிரிதான் இவங்க நம்மை பற்றி பேசுறது. சமுதாய சீர்திருத்தம் யார் குறைச்சிருந்தாங்க? சமுதாயம். சுப்பிரமணிய பாரதியார் சொல்லாத ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்தை இந்த தமிழ்நாட்டில் பாரதியாருக்கு முன்னால ஒருத்தர் சொல்லியிருக்கான்னு சொல்லி நான் இனிமே அரசியலே பேசவில்லை இந்த மேடையிலன்னு சொல்றேன். பெண் விடுதலை, பெண் உரிமை யார் முதல்ல பேசினாங்க? யார் எழுதினாங்க? யார் அதற்காக வாழ்ந்தாங்க? பாண்டிச்சேரிக்கு போனேன்னா அங்கே ஒரு பாரதியார் வாழ்ந்த வீட்டில் நிறைய புகைப்படங்கள் இருக்கு. என் கூட ஒரு பெண்மணி பேராசிரியர், அவங்களே கூட்டிட்டு போனேன். அங்கே பாரதியார் ஒரு 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. கூட செல்லம்மா பாரதி உட்காந்து இருக்காங்க. ஒரு போட்டோ. நான் என் கூட வந்து அந்த பெண் பேராசிரியர் கேட்டேன், இந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா தெரியுதாமான்னு கேட்டேன். அவங்க பார்த்தாங்க, இது எப்படி 100 வருஷம் இருக்கு இந்த போட்டோ எடுத்து. உடனே சொல்லிட்டு வந்தாங்க, தலைவர் பாரதியார் கொஞ்சம் இளமையா தெரியுறாரு, கூட மனைவி இருக்காங்க, இப்படிதான் சொல்லிட்டு வந்தாங்க. நான் நினைச்ச அந்த கேட்ச் பாயிண்ட் அவங்களால சொல்ல தெரியல. அவங்களுக்கு என்ன தெரியுமா, 4 ஆம்பளைங்களும் சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செல்லம்மா பாரதி சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. செல்லம்மா பாரதி கால் மேல கால் போட்டு அமர்ந்திருக்காங்க. நீங்க போய் பாருங்க பாண்டிச்சேரி போட்டு. ஏதோ பெண்மணின்னா ஆம்பளை முன்னால நிக்க கூடாது, பெண்கள்னா ஆம்பளை பார்த்தோன்னே ஓடி ஒளிஞ்சுக்கணும், இல்ல அவங்க தரையில தான் உட்காரணும், ஆம்பளை தான் அப்படி சேர்ல உட்காரு. சேர்ல மட்டும் நம்ம உட்காரல, கால் மேல கால் போட்டு உட்காரு. இதை விட என்ன பெண் விடுதலை வேணும்? அதை 4 பேர் ஏத்துக்கிறாங்கல்ல. பாரதியாரு அவர் கூட பேசி, அரவிந்தர் இருக்காரு நினைக்கிறேன், எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்கல்ல. அதனாலதான் நம்ம பேர் அப்படி இருக்கு அமர்ந்த முடியுது. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும்னு சொன்னது யாரு? பாரதியாரு. எல்லாமே நீங்க ஒரு பட்டியல் சமுதாயத்து இளைஞனுக்கு பூணூல் போட்டு நீ இனிமே பிராமணன் தாண்டான்னு சொன்னது யாரு? சுப்பிரமணிய பாரதியார். பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்கக்கூடாது, அனைவரையும் பூணூலை எடுத்து விட வேண்டும், அறுக்க வேண்டும் சொன்னவர் ஈவேரா. பிராமணன் என்ற ஒரு இனம் இருக்க வேண்டும், அனைவருமே பிராமணனாக வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார். எது சமுதாய சீர்திருத்தம்? எடுக்கிறது இல்லையா, அழிக்கிறது இல்லை. சமுதாய சீர்திருத்தம் ஆக்குவதுதான சமுதாய சீர்திருத்தம். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் நான் நானிலத்தில் கண்டதில்லைன்னு பாடுறான் பாரதி. நந்தனார் யாரு? பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். சிதம்பரம், அவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போடவர் நந்தனார். நந்தனை போல் ஒரு பார்ப்பனனை, பிராமணனை நான் நானிலத்தில் கண்டதில்லைன்னு சுப்பிரமணிய பாரதி பாட்டு எழுதுறாரு. நந்தனாருக்கு எவ்வளவு உயர்ந்த ஸ்டேட்டஸ் கொடுக்குறாரு பாருங்க. நம்ம எல்லாம் ஜாதியில தாழ்ந்தவன் அப்படின்னு தவறாக நினைக்க கூடாது யாரையும். நாம் நந்தனாரையும் பாராட்டுவோம், தீண்டாமையும் பாராட்டுவோம் என்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாரதி எழுதுறாரு. இப்படி தீண்டாமை ஒழிப்பு, ஜாதி சமத்துவமற்ற நிலை, பெண்களுக்கான உரிமை, பெண்களுக்கான விடுதலை, சொத்துரிமை எதுவா இருக்கட்டுங்க, இதெல்லாம் யாருமே தேசியவாதிகள் பேசாத எந்த ஒரு சமுதாய சீர்திருத்தத்தையும் இந்த திருட்டு கூட்டம் பேசியதே இல்லை என்பதுதான் நாம சவால் விட்டு சொல்ல முடியதில்லை. மேடைக்கு வாங்க, பொது மேடைக்கு வாங்க, பேசலாம், நீங்க என்ன சொன்னீங்கன்னு செய்யலாம். ஈவேரா வைக்கத்துல போய் போராடினாரு. வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி நடத்தின போராட்டம். ஈவேரா போய் 2 நாள், 1 வருஷம் நடந்த போராட்டத்துல 2 நாள் போனார். 3ஆம் நாள் ஈரோடுக்கு வந்துட்டார். நீங்க போய் பாத்தீங்கன்னா ஹால் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கான் வைக்கம்ல, இப்ப கூட போய் பாருங்க. அதுல இந்த வைக்கம் போராட்டத்துக்காக போராடியவர்கள் யாருன்னு 100கணக்கான பேர் போட்டோ வச்சிருக்கான். அதுல ஒரு 3ல ஈவே ராமசாமின்னு போட்டு ஒரு போட்டோ இருக்கு, அவ்வளவுதான்.
இங்க தமிழ்நாட்டுல என்ன பில்டப், இவர் தான் ஏதோ தலைமை தாங்கி நடத்துன மாதிரி, எல்லாமே இவர் பண்ண மாதிரி, எல்லாம் ஃப்ராடுத்தனம், எல்லாம் ஃப்ராடு. சரி, ஈவேரா வைக்கத்துல போராடினார்ல சாதாரண மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு பத்தி, ஏன் தமிழ்நாட்டுல ஒரு போராட்டம் கூட பண்ணல? ஈவேரா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாட்டுல எத்தனை போராட்டங்கள் பண்ணியிருக்காரு? வரலாற்றுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஒயிட்ல கேட்டாருன்னா அவர் கருத்தியல் யுத்தம் நடத்தினாராம், புஸ்தகம் போட்டு வித்தாருன்னு சொல்லுங்க. கருத்தியல் யுத்தம் நடத்தினான்னு சொல்ல, அது கூட எந்த புத்தகத்தை பிரிட்டிஷ்கார அனுமதி கொடுக்கல, அந்த புத்தகத்துக்கு மன்னிப்பு வேற கேட்டு வந்துட்டார். இந்த மாதிரி செயற்கையாக உருவாக்கப்பட்ட சித்தாந்தங்களில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டை மீட்பதுதான் முதல் பணி. தமிழ்நாட்டில் ஏதோ ஆட்சிக்கு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி துடிக்கிறது, அந்த மாதிரி எண்ணம் யாருக்காவது இருந்தா தமிழ்நாட்டில் இந்த மேடை மூலமாக சொல்லிக் கொள்கிறேன், அது இந்த கருத்தை நாம் மாற்றிக்கொள்ளணும். ஆட்சிக்கு வருவதல்ல நோக்கம். நூற்றாண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை இது ஏதோ ஒரு நாத்திக மண்ணாக, திராவிட மண்ணாக, பிராமண எதிர்ப்பு மண்ணாக, இந்து மதத்தை ஏற்காத ஒரு மண்ணாக செயற்கையாக கட்டமைத்து சித்தரிக்கிறார்களே, அந்த போலித்தனத்தை, மாயையை தவிடுமொழியாக நொறுக்கி எடுக்க வேண்டும் என்பதுதான் பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடிய விருப்பம். அந்த சவாலை சந்திப்பதற்காகத்தான் களத்தில் நிற்கிறோம். உங்களுக்கு தெரியும் ஒரு தகவல், ஜெயராஜ் கன்வர் அப்படின்னு ஒரு பெண்மணி 5000 பெண்கள் படையை திரட்டி கொண்டு போய் யுத்தமிட்டு ராமர் ஆலயத்தை மீட்பதற்காக 5000 பெண்கள் உயிர் இழந்திருக்கிறாங்க அந்த போராட்டத்தை. 1528-29 ஜெயராஜ் கன்வர்னு அந்த பொண்ணோட பேரு, மகாராணியவா. அவ தலைமையில் 5000 பெண்கள் படை. இப்படிப்பட்ட ஒரு சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறோம். இன்னைக்கு காஷ்மீர்ல 370வது அந்தஸ்து நீக்கப்பட்டு காஷ்மீர் முழுமையாக இந்தியாவோட இணைஞ்சிருக்கு. முன்னால ராணுவ வீரர்கள் மேல, காவல்துறை மேல கல்லால் அடிக்கலாம், துப்பாக்கியால சுடலாம், அவங்க மேல குண்டு வைக்கலாம், எந்த கஷ்டம் திருப்பி எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ராணுவ வீரர்கள் மேல ஒரு கல்லடி விழுந்தா 100 அடி திருப்பி வந்து விழும் தீவிரவாதிகளுக்கு அப்படிங்கிற நிலைமை இன்னைக்கு காஷ்மீர்ல உருவாயிருக்கு. இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் நடக்கும் நினைச்சோமா? நம்ம கண்ணு முன்னால் நினைச்சோமா? காஷ்மீர் பண்டிட்ஸுக்கு நேர்ந்த கொடுமையெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஏதோ திட்டுறான் வைக்கிறான், அதோட முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் காஷ்மீர் பண்டிதர்கள் செய்த தப்பு என்ன? அவர் இந்துவாக பிறந்தார்கள் என்பதை தவிர என்ன தவறு செய்தாங்க? சொந்த மண்ணிலே அகதி ஆயிட்டாங்க. பல காஷ்மீர் பண்டிட்ஸ் தங்கள் பெண் குழந்தைகளை சின்ன வயசுலேயே மூக்கு அறுத்து விட்டுருவாங்க. கொடுமையா இருக்கும். அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்க வீடியோ. ஏன் அழகான பொண்ணா இருந்தா அவன் தூக்கி போயிடுவான். யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க, போலீஸே அவன் தான் டெரரிஸ்ட், தான் போலீஸ், டெரரிஸ்ட் தான் கவர்மெண்ட், டெரரிஸ்ட் தான் பொலிட்டீஷியன்ஸ். அதனால இந்த மூக்கு லேசா அறுத்து விட்டுருவாங்க, பார்த்தா விகாரமா தெரியும். அப்படி மூக்கறுப்பட்ட பெண்கள் ஆயிரக்கணக்கில் இருக்காங்க காஷ்மீர்ல. அடுத்தடுத்த ஜெனரேஷன் வரும்போது தான் இப்போ மாறி இருக்கே தவிர, எவ்வளவு கொடுமையான ஒரு வாழ்க்கை சொந்த மண்ணில் இந்துக்கள் வாழ்ந்திருக்காங்க பாருங்க. 1ஆம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நேரடியா கமிஷனருக்கு டைரக்ட் பண்றாங்க, போலீஸ் கமிஷனருக்கும் கலெக்டருக்கும். நீங்க இதை தீபத்தை ஏற்றுவதற்கு உறுதுணையா இருக்கணும். 1ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கல, 2ஆம் தேதியும் கமிஷனர் நடவடிக்கை எடுக்கலைன்னா மாநில அரசினுடைய காவல்துறை அதிகாரிகள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல. அந்த கடமையை செய்யாத காரணத்தினால தான் இது ஜுடிஷியல் ஓவர் ரீச் கிடையாது. திரு GR சாமிநாதன் அவர்கள் 3ஆம் தேதி 6-5 கொடுக்கக்கூடிய தீர்ப்புல, கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் பெட்டிஷன்ல மாநில அரசு கடமையை செய்யல, காவல்துறை கடமையை செய்யல, கலெக்டர் கடமையை செய்யல, அதனால் CISF நான் அனுப்புறேன், கமாண்டன்ட் நீங்க கூட போங்க, அந்த 10 பேர் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார். இதில் எதுவும் தவறாக இல்லை. இதை எதிர்த்து மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய இரண்டு நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு டிவிஷன் பெஞ்சுக்கு போறாங்க. எப்ப போறாங்க? அடுத்த நாள் அப்பீல் போறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் 3ஆம் தேதி இரவு நடக்குது. 4ஆம் தேதி காலையில் அப்பீலுக்கு போறாங்க. இந்த நீதியரசர் CISF விட்டது தப்பு, எப்படி அவங்க CISF அனுமதி கொடுக்கலாம், சட்டம் ஒழுங்கு என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் மட்டும்தான் இருக்கணும், எப்படி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார் என்று நீதியரசரின் மீது இவங்க பெட்டிஷனை போட்டிருக்கிறாங்க கோர்ட்ல. அதற்கு அந்த 2 நீதியரசர்கள் திரு ஜெயச்சந்திரன் அவர்கள், திரு KK ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்றாங்க, இதுல எந்த தவறும் கிடையாது. 1ஆம் தேதி மாநில அரசுக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி காவல்துறை கமிஷனருக்கு சொன்னாங்க, 1ஆம் தேதி கலெக்டருக்கு சொன்னாங்க, யாருமே வேலை செய்யல. அதன் பிறகுதான் நீதியரசர் அவர்கள் 3ஆம் தேதி 6 மணிக்கு தீபம் ஏற்றப்படவில்லை என்கின்ற காரணத்திற்காக இந்த நீதியை கொடுத்திருக்கிறாங்க. அதனால CISF அனுப்ப வேண்டும் என்று அவர் சொல்லியது எந்த விதத்திலும் தவறில்லை. இது மிக முக்கியமானது. 3ஆம் தேதி ராம ரவிக்குமார் அவர்கள் அங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள்லாம் போறாங்க தீபம் ஏற்றுவதற்கு உறுதுணையாக.
அன்னைக்கு கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கமிஷனர் என்ன சொல்றாங்க, கலெக்டர் 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் அந்த சட்டத்தின்படி போட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்க யாருமே போகக்கூடாது அப்படின்னு காட்டுறாங்க. அதற்கு மரியாதை கொடுத்து சிஏஎஸ்எஃப் முன்னாடி போகல, அதற்கு மரியாதை கொடுத்து ராம ரவிக்குமார் உட்பட பெட்டிஷனர் யாரும் முன்னாடி போகல. ஏன்னா 144 போட்டிருக்காங்க. இந்த இரண்டு டிவிஷன் பெஞ்சில் நீதியரசர் அவர்கள் 4ஆம் தேதி 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போட்ட ஃபைலை வாங்கி படிக்கிறாங்க. அந்த ஃபைலில் என்ன இருக்குன்னு, அந்த ஃபைலில் இவங்க போட்ட 144 சிஆர்பிசியே ஒரு ஃப்ராட் என்பது ஊர்ஜிதமாயிருக்கு. ஏன்னா நீதியரசர் அவங்க கேட்குறாங்க, 144 சிஆர்பிசி எப்போ போட்டீங்க? 3ஆம் தேதி 6/5 திரு சாமிநாதன் அவர்கள் சிஏஎஸ்எஃப் படையோடு மேலே செல்லலாம் என்று 6/5 தீர்ப்பு கொடுக்குறாங்க. நீங்க 144 எப்போ போட்டீங்க? அதில் அந்த நீதியரசர் சொல்றாங்க, the file contains loose sheet of papers containing past history of dispute. The order has been promulgated with effect from 6 p.m. on 3/12. அதில் சொல்றாரு, thus it is very obvious section 163 BNSS order is passed prior to the judicial order or the records are manipulated after this court calls for original file. தவறு மீது மறுபடியும் ஒரு தவறு பண்றாங்க. அதாவது 6 மணியிலிருந்து 144 சிஆர்பிசி 163 பிஎன்எஸ்எஸ் போடுறேன்னு 6 மணியிலிருந்து அந்த ஃபைல் இருக்கு. அப்ப அந்த ஆர்டர் அவங்க 4 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 3 மணிக்கு போட்டிருக்கிறாங்க, ஆர்டர் 2 மணிக்கு போட்டிருக்காங்க, ஃபைல்ல இல்ல. ஆனா நிச்சயமாக நீதியரசர் தீர்ப்பு கொடுத்த பிறகு போடப்படவில்லை. 6/5 திரு சாமிநாதன் அவர்கள் கொடுத்த, நீதியரசர் அவர்கள் கொடுத்த தீர்ப்புக்கு பிறகு 144 சிஆர்பிசி போடப்படவில்லை என்பது இந்த டிவிஷன் பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 நீதியரசர் பெரிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு எதிராக தி ரெக்கார்ட்ஸ் ஆர் மேனிபுலேட்டட் ஆஃப்டர் த கோர்ட் கால்ஸ் ஃபார் த ஒரிஜினல் ஃபைல். கோர்ட்ல வந்து ஒரிஜினல் ஃபைல் கொடுங்க என்று சொல்லிய பிறகு இந்த டாக்குமெண்ட்டை மேனிபுலேட் பண்ணி அரசு கொடுத்திருக்கிறாங்க. மறுபடியும் தவறு. அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், நம்முடைய மூத்த தலைவர் அண்ணன் ஹெச் ராஜாஜி அவர்கள் அவங்க மறுபடியும் போறாங்க. ஏன்னா இந்த 2 ஜட்ஜ் இருக்கக்கூடிய டிவிஷன் பெஞ்ச் அமர்வுல அப்பீல டிஸ்மிஸ் பண்ணதுக்கு அப்புறம் 144 டிஸ்மிஸ் ஆகுது. அதன் பிறகு நாங்க தீபத்தை ஏத்துவோம் என்று போனப்படுது. அதை இல்லீகலாக எந்தவித ஆர்டரும் இல்லாம தடுத்திருக்கிறாங்க. 144 நிலுவையில் இல்ல, அப்பீல் நிலுவையில் இல்ல, எங்கேயும் கூட நீதியரசர் திரு சாமிநாதன் அவங்க கொடுத்தது ஸ்டே இல்ல, எதுவுமே இல்லாதப்ப அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் தடுத்தது மட்டுமல்ல, மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உட்பட, அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள் உட்பட நம்முடைய தொண்டர்களை, தலைவர்களை கைது பண்ணியிருக்காங்க. which is an illegal arrest. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லை. இந்த அளவுக்கு ஒரு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஒரு நீதியரசர் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புக்கு எதிராக டைரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பணி செய்ய வேண்டிய பப்ளிக் சர்வெண்ட், அதனாலதான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட், கலெக்டர் இஸ் கால்ட் பப்ளிக் சர்வெண்ட். பப்ளிக்கு சர்வெண்டாக இருக்கக்கூடிய 2 உயர் அதிகாரிகள் அவங்க அதை தடுத்து, அதன் பிறகு 4ஆம் தேதி நேற்று நடந்த கைது என்பது முழுவதும் இல்லீகல் கைதாக இதை மாற்றி 2 மதத்திற்கிடையில மோதல் போக்கை கடைபிடித்திருக்கின்றார்கள். இது இன்னும் ஆச்சரியமா நீங்க பாத்தீங்கன்னா, திரு நீதியரசர் சுவாமிநாதன் அவங்க தீர்ப்புல இன்னும் பின்னாடி போறார். 2005 ஆர்டிஓ ஆபீஸில் நடந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங்ல 2 நபர்களும் பங்கேற்றாங்க. அதாவது டிசம்பர் 1ஆம் தேதி 2005 ஆர்டிஓ ஆபீஸ்ல திருப்பரங்குன்றம் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சம்பந்தமாக சாயந்தரம் 6 மணிக்கு 13-12 நடக்குது. அதுல வந்து இஸ்லாமிய நண்பர்களும் இந்து சகோதரர்களும் பங்கேற்கிறாங்க. அதுல எங்களுக்கு தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்க தீபத்தை ஏற்றிக் கொள்ளலாம் என்று இஸ்லாமிய நண்பர்கள் கையெழுத்து போட்ட டாக்குமெண்ட் இதுல இருக்கு. மிக தெளிவாக கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாங்க. 2005 தர்காலிருந்து 15 மீட்டர் தள்ளி நீங்க ஏத்திக்கலாம், எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோ பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு இல்ல, பிரச்சனை தர்காக்காரங்களுக்கு இல்ல. இன்னைக்கு 2005 இத கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து இல்ல இத ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து போட சொன்னாங்க, அதனால நாங்க ஃபோர்ஸ் பண்ணி ஆர்டிஓ ஆபீஸ்ல கையெழுத்து போட்டோம். 1996 இதே போல ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல கூட இதே போல இஸ்லாமியர் அவர்கள் எங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லை.